ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, லைக் போடுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லைக் போடும்போதே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் கைஸ், அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி கார்த்திகை தீபம் விஷஸ் சொல்லிடுறேன். ஸோ இங்கே நானுமே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் 2 டேஸ் அப்படின்றதுனால வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கோச்சிக்காதீங்க. நான் வந்து என்னால் முடியும் போது 2 டேஸ்க்கு நடுவில் எப்போ முடியுதோ அப்போ நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன பார்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 66 அப்படிங்கிறதுல இந்த மாதிரி மஞ்சரியும் அன்ஷிதாவும் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க யாரையாச்சும் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ முத்துவும் அருணும் ஸ்வாப் ஆகிறதுக்கான விஷயத்தை அங்கே பண்ணியிருப்பாங்க லிவிங் ஏரியாவில். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் நிறைய வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அகெயின் முத்து அருண், அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல தான் கிளாஷ் வருங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து அப்பயுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது, இப்போ ஆப்போசிட்டில் இருந்தாங்கன்னா இன்னும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அருண் வந்து மேனேஜர் பொசிஷனுக்கு வரப்போகிறாரு, முத்து வந்து லேபர் பொசிஷனுக்கு வரப்போகிறாரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த அருண் முத்து அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அருண் இங்கே வந்துடுறாரு, முத்து அங்கே போயிட்டார். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் ஆகும்போதே வந்து கேர்ள்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க. அதாவது பவித்ரா, தர்ஷிகா, ஜாக்லின் இவங்கெல்லாம் உட்காந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, வந்து முத்து அமிச்சது மஞ்சரி முத்து அமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஜாக்லின் அந்த இடத்துல சொல்லுவாங்க, என்எஃபிக்காக இப்போ வந்து பவித்ரா அங்கேருந்து வந்தாங்க இல்லைங்களா? ஸோ என்எஃபிக்காக தான் அன்ஷிதா வந்து பவித்ரா அமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நானும் அதை வந்து என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டாபிக் அங்கே என்எஃபின்னு வரும்போது ஜாக்லின் சொல்லி, ஆமாம் இல்லை என்எஃபின்னு ஒன்று இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. இது நம்ம நம்புற மாதிரியா இருக்குது? நம்ம ஜாக்லின் அது என்எஃபியை மறக்கிறதாவது. பவித்ரா சொன்னோன்னே, ஆமாம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே முத்துவும் மஞ்சரியும் தான், ஏன்னா அது வந்து நாமினேட்டட் ஜோன், இது ஃப்ரீ நாமினேஷன் ஜோன், ரைட்டா? ஸோ வந்து முத்துவும் மஞ்சரி தான் சரி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணோம். இப்போ மஞ்சரியை பண்ணால் இப்போ டக்குன்னு அது முத்துன்னு போயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சம் இப்போ என்ன, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் அப்போ மஞ்சரி இப்போ ஆல்ரெடி இப்போ கூட மஞ்சரி பாருங்கள், அவங்களுக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் முத்து அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து என்எஃபிக்காக தான் அவங்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ என்ன, நம்ம நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே சேர்ந்து மஞ்சரி அமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கேர்ள்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. நான் இதே கேர்ள்ஸ் ஒன்று கேட்குறேன், அவங்க நாமினேஷன் ஆகிட்டு ஃப்ரீ நாமினேஷன் கேட்கறதுக்கான சரி ஓகே அவங்க கேட்குறாங்க, ஓகேங்களா, ஏதோ ஒன்று பண்ணி அவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க பவித்ராக்கா அதே ஃப்ரீ நாமினேஷன் வேணும் தானே அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுலேயுமே வந்து இப்போ இந்த வாரமாக அவங்களுக்கு வேணும்னா அது அவங்க போடுற எஃபோர்ட் பொறுத்து அவங்க டிசர்விங் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் அது வேணாங்கிற, இதில் சௌந்தர்யா டைரக்ட் நாமினேஷன் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரீ நாமினேஷன் வேணான்னு அவங்க போனாங்களே, அவங்க கட்ஸ் பெருசா இல்லை இப்போ உட்காந்து பின்னாடியுமே மஞ்சரி அனுப்பணும்னு பேசிகிட்டு இருக்க இந்த கேர்ள்ஸ் பெருசான்னு எனக்கு புரியல. இதில் முக்கியமாக பேசுறது நம்ம தலைவி தர்ஷிகா தான் பேசுகிறாங்க. தர்ஷிகா வந்துட்டு ஃப்ரீ நாமினேஷனுக்காக தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது வேணும்னு தான் இருக்குது. அதனால தான் 200 ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு எங்கெல்லாம் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அங்கே ஒரு சும்மா அப்படி இப்படி ஒரு பிட்டை போட்டுட்டு நானும் கேம் ஆடுறேன் விஷால் கூட தான் மோஸ்ட்லி அவங்க வந்து பேசுகிறதோ செய்கிறதோ எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்குலாம் மட்டும் ஃப்ரீ நாமினேஷன் வந்து ஆசை இல்லையான்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, உங்களில் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது நீங்கள் கேர்ள்ஸ் கூட ஒத்து போகலை. இப்போ வந்து தனித்தனியாக இப்போ விளையாடுறீங்க, இண்டிவிஜுவல் கேம்னு ஆனதுக்கப்புறமோ இன்னொரு பொண்ணுக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே, அது உங்கள் கேம், உங்களுக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க. இன்னொன்று, ஆனால் உங்கள் கூடவே இருக்கிறாங்கல்ல பாய்ஸ் ஒரு சில, இப்போ தீபக் மாதிரி ஆளுங்களாம் நாமினேஷனே ஆகலை 3 வாரமாக. இப்போ போன வாரம் கூட நாமினேஷன் ஜோன்லேயே தீபக் இல்லையே, அவர் அங்கே அனுப்பணும்னு ஏன் யாருக்குமே தோணவே இல்லை? அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பவித்ரா தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, இன்னொரு வாட்டி ஸ்வாப் ஆகும்போது அந்த பாயிண்ட்டை யாருமே எடுத்தே வைக்கல. ஏங்க, நாமினேஷனில் இருக்கவங்க ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கணும்னு யோசிக்கிறது தப்பு இல்லைங்க. நாமினேஷன்லேயே வராமல் சேஃப் கேம் ஆடுறவங்க நாமினேட் ஃபஸ்ட் ஆகணும் இல்லை? இப்போ தீபக்லாம் நாமினேஷனில் இந்த வாரம் வரவே இல்லை. நீங்கள் அவர் அங்கே அமிச்சிங்கன்னா டைரக்ட் நாமினேஷனுக்கு அவர் போவார்ல, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அமிச்சிங்கன்னா ஏன் அனுப்ப மாட்டேறீங்க? இப்போ சத்யா அங்கே நாமினேட் இருக்கார், இங்கே ஃப்ரீ நாமினேஷனுக்கு வந்தார். தீபக் மாரியாயும் ஜெஃப்ரியும் போகவே இல்லை, ஜெஃப்ரியும் அப்படியே இங்கே தான் இருக்கார். அவருமே நீங்கள் நாமினேட் ஆகிறதுக்கு அங்கே அனுப்பலாம்ல டைரக்ட் நாமினேஷன் போகிறதுக்கு. அதையும் ஜாக்லின் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ இதுலேயுமே வந்து அன்ஷிதாவை செலக்ட் பண்ணலாமா, ரயானை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த சைட்லேருந்து யார் எங்கே கூப்பிட்றதுன்னா ஃபஸ்ட்டு ரயான்னு தான் சொல்லுவாங்க ஜாக்லின். அவங்க சொல்கிறதா தர்ஷிகா எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து என்னமோ ஒன்று ஹிட் ஆயிரும் போல இருக்குது ஜாக்லினுக்கு. அடடா வீக்கெண்டில் வந்து திருப்பி கோவா கேங்கன்னு ஆரம்பிச்சு, அதனால தான் நீங்கள் ரயான்னு சொன்னீங்களா ஜாக்லின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு அன்ஷிதான் மாற்றிடுவாங்க. அப்போ பஸரை அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பஸர் அடிச்சப்பறம் லேபர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி இவங்க ஓரமாக போயிட்டு நின்றுட்டு மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து இல்லை அன்ஷிதான்னு சொல்லி திருப்பி ரயான்னு சொன்ன இடத்துலேருந்து மாற்றி அன்ஷிதான் சொன்னோன்னே திருப்பி தர்ஷிகா போட்ட ஓட்டம் அந்த அன்ஷிதான் போட்டது இப்போ வந்து ரயான்னு போட்டு அன்ஷிதான் யாரோ அங்கே கேட்பாங்க, சௌந்தர்யாவோ மஞ்சரி யாரோ கேட்பாங்க தர்ஷிகாவை, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரயான் தான் சொன்னேன், இப்போ நானும் அன்ஷிதான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு.
ஸோ வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து நாங்கள் டீமாக ஆடுறோன்னு தெரியாத மாதிரி ஒன்று ஆடுறன்ற மாதிரி நீங்களும் ஒரு சில ஜால்ரா கூட்டத்தை வச்சுக்கிட்டு தானே ஆடுறீங்க. முத்து வந்து சேஃப் கேம் ஆடுறாரு, ஓகேங்களா. அவர் வந்து பாய்ஸுக்கு வந்து எதிர்த்து நின்று பேச மாட்டார். இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அருண் கிட்ட. இவ்வளோ நாள் அதை பண்ணலை. தீபக் கிட்ட பண்ணல, சத்யா கிட்ட பண்ணல, அருண் கிட்ட பண்ணல, விஷால் கிட்ட பண்ணல, ஏன் ஜெஃப்ரி கிட்ட கூட பண்ணலை. பின்னாடி தான் போய் பேசுவார். கேர்ள்ஸ் பற்றி பின்னாடி வந்துட்டு தீபக் கிட்ட உட்காந்து பேசுவார். இப்போ அருணுக்கும் தீபக்குமே ஆயிடுச்சுன்னு இவர் கேமை இவர் எடுத்துட்டார். ஏன்னா இங்கே தான் இவர் பேச முடியும். தீபக் வந்து அருணையும் முத்துமே வச்சு ஒன்று பண்ணார். அருணே ஆப் அடிச்சதுனால வேறு வழியில் நீங்கள் சைலண்டாக உட்காந்துருக்காரு. சரி, இங்கே தீபக் கிட்ட முத்து கிட்ட ஆட வேண்டியது இந்த பிளேல. நீங்களும் ஒரு மேனேஜர் தானே, நீங்களும் டாப் 8 வந்திருக்கீங்களா. இப்போ நீங்கள் முத்து கிட்ட ஜாலரை போடுறதுக்கு முத்து கிட்ட ஒன்று பண்ணிருக்கீங்களா. அவரோட ஒப்பீனியனுக்கு எதிராக ஒரு ஒப்பீனியன் வைக்காமலோ இல்லை நியூட்ரலாக ஒரு ஒப்பீனியன் வைக்காமையோ என்ன பண்ணுறீங்க. இங்கேயுமே வந்து முத்து பண்ணிட்டா முத்து நாமினேட் பண்ணுவாருன்றதுக்காக முத்து வந்து நான் என்னை யாரும் நாமினேட் பண்ண, இப்போ ஜாக்லினா யாருமே நாமினேட் பண்ண போதே. நீங்கள் அன்சைட் யாரை தீபக் காமிச்சா அவர் நாமினேஷனுக்கு போவார்ல, டைரக்ட் நாமினேஷன் போவார்ல, ஜெஃப்ரியும் போவாங்கல்ல. அப்போ இங்கே எல்லா ஃபேவரட்டிசம் பார்த்து இந்த கேம் இண்டிவிஜுவல் கேமாக ஆனதுக்கப்புறம் திருப்பி ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க. கேர்ள்ஸ் டீம்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுங்கன்னா அப்போ ஒன்றா சேர்ந்து ஆடலை, தனித்தனி கேம் ஆடணும். இப்போ உட்காந்து மஞ்சரியை வந்து நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி அனுப்பலான்னு ஒரு பிளான் போடுறீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க இன்னும் 2 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்கள டைரக்ட் நாமினேஷன் அனுப்பலான்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. யார் தீபக்கையும் தோண மாட்டேங்குது, ஜெஃப்ரியும் தோண மாட்டேங்குது. இதில் ரஞ்சித்து கிடைக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அவர் கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்கலனாலும் ஒன்று. அவரே இன்னொரு 1 or 2 வீக்ஸில் போயிடுவார். அதை டீமே அமுச்சு வச்சிடும். அது ஒன்று நீங்கள் நாமினேட் பண்ண அவராகவே போயிடும். மிட் வீக் எவிக்ஷன்லாம் வந்தால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி அமுச்சிடுவாங்க டீம் ரஞ்சித்தை. ஏதோ அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அமுச்சு விட்ருவாங்க. அவர் ஃபேமிலி உள்ளே வரணுன்றதுக்காக மேபி வச்சுருப்பாங்க, அதனால அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து அடித்து விளையாடணும் போது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸையோ இல்லை ஓரளவுக்கு நாமினேஷனில் வராதவங்களே நாமினேஷனில் கொண்டு வந்து தானே பண்ணோம். இதில் அந்த சாச்சனா பொண்ணு பண்ணியிருக்கோம் சூப்பராக. சத்யாவும் தர்ஷிகாவும் நாமினேஷன் இல்லைன்னா ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா இன்னொரு ஓட்டு போட்டு அவங்க நாமினேஷனில் கொண்டு வரேன். அதில் அந்த பொண்ணும் அந்த நாமினேஷனில் வந்துச்சு. ஒரு ஓட்டு தான் அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. ஜெஃப்ரி போட்டு உள்ளே வந்துச்சு. தைரியமாக அந்த பொண்ணு கேம் ஆடிட்டு வெளில போல, இதான் என் கேம், நான் சூப்பராக ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா. நீங்கள் நாங்கள் ஒளிஞ்சு ஆடிட்டு இருக்கீங்க ஜாலரா போட்டு. அதுதாங்க அந்த மாதிரி ஆடுறவங்கனால தாங்க அந்த கேமே ஸ்பாயில் ஆகுது. அடித்து விளையாடாமல் ஒன்று கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஒளிஞ்சு விளையாடுறீங்க, இல்லை ஜாலரா சேர்த்துக்கிட்டு சேஃப் கேம் ஆடுறீங்க. இல்லை அதுவும் இல்லை நாமினேஷன்லேயே ஜாலரா சேர்க்கறது எதுக்கு, நாமினேஷனில் வரக்கூடாதுன்னா ஜாலரா சேர்க்கறது. அப்போ அதுக்கு பேர் என்ன, சேஃப் கேம் தான் அதுக்கு பேர். அப்போ நீங்கள் கேமே ஆடலைன்றதா ஒரு கேமே ஆடாமல் இருக்கவங்களுக்கும் கேமை நான் இப்படி சேஃப் கேமாக ஆடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நாமினேஷனில் வந்து ஜனங்களை சந்திங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கல, நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னும் போது அது ஓகே. ஆனால் நீங்கள் நாமினேஷன்லேயே வரலையே, அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை ஃபஸ்ட்டு நாமினேஷனில் தள்ளி விடுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேர்ள்ஸ் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து அருண் வந்து இந்த சைட் வந்துடுறாரு மேனேஜருக்கு, இந்த சைடு வந்து முத்து வந்துடுறாரு. இது ஒரு பக்கம் போனோடனே அந்த சைடு முத்து போனோடனே சும்மாவாக இருப்பார். இப்போ வந்து விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க, டே அங்கே வந்து மேனேஜர் இதில் வந்து அப்படி மண்டே கழுவுறாரு முத்து, எல்லாம் யாரையுமே வாய் தடக்க விடுறது இல்லை. நிஜமாக அங்கே பேசும்போது யாரையுமே பேச விடுறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் அந்த ஒரு நிமிஷம் தேவைப்படுது. அப்போ இன்னும் உங்களுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மற்றவங்க ஒப்பீனியனும் வரணும். பாய்ஸ் டீமில் நீங்கள் லீடராக இருந்தீங்க, ஓகே. இங்கே டாப் 8 போது அவங்களும் எஃபோர்ட் போடுறது அந்த டாப் 8க்கு வந்திருக்காங்க. இதில் மற்றவங்க வாய் திறந்தால் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா சௌந்தர்யாவை? இல்லை அவங்களுக்கான ஒரு வேறு ஒப்பீனியனை ஜாக்லின் சொன்னால் பொருளை பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன முத்து உங்களுக்கு பேச்சு? இப்போ லேபர் சைட் போனோடனே அந்த சைட் போனோடனே நீங்கள் யூனியன் லீடர் ஆகணுன்றதுக்காக ரூல்ஸை மாற்றிட்டு போவீங்களா? அங்கே போய் அவங்க மண்டே கழுவ. இப்போ அதைத்தான் சௌந்தர்யா வந்து விஷால் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ விஷால் கிட்டே ரயன் கிட்டே யார்கிட்டே சொல்லிட்டு இது 1 hour வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் 24/7 பார்த்தேன். அங்கே பண்ணது பார்த்தான்னு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்காங்கடா, இங்கே வந்து மண்டே கழுவு போகிறாங்கன்னா அன்ஷிதா கிட்ட தான். அன்ஷிதா யூனியன் லீடர் இல்லை, ஸோ யூனியன் ஆஃபீஸில் அந்த மீட்டிங் நடக்கும். இங்கே வந்து மண்டே கழுவ ஆரம்பிச்சிட்டாண்டா, திருப்பி அங்கே முடியவே இல்லைடா என்னால் சுத்தமாக ஒன்றுமே. அப்படி இங்கே வந்து ஆரம்பிச்சாச்சுன்னா யாரும் கேட்காதீங்கடா, சொல்கிறதே கேட்காதீங்கடா அப்படின்னு கெஞ்சுவாங்க சௌந்தர்யா. அவங்களால பேசவும் முடியல. மற்றவங்க எல்லாம் அதுக்கு தலையாட்டுறாங்க, நம்ம தலையாட்டாதீங்கன்னு சொல்ல முடியலன்னு அவங்க புலம்பல, அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அட்லீஸ்ட் முத்துக்கு எதிராக அவங்களா ஸ்ட்ராங்காக நின்னாங்க சௌந்தர்யா. நான் கூட சௌந்தர்யா ஆர்மி, சௌந்தர்யா ஃபயர்னு சொல்லும்போது என்னமோ யோசிச்சாங்க. கொஞ்சம் வந்து சுருக்குன்னு பேசுகிறாங்க, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி இப்போல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க சட்டிலாக தான் பண்ணுறாங்க. நேற்று முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க அந்த டாப் 8 செலக்ட் பண்ணும்போது. இன்றைக்கி அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு, திருப்பி அந்த ஃபார்முக்கு போயிட்டாருன்னே அவங்க வந்து கட் பண்ணி எங்கே பேசணுமோ அங்கே பேசியிருக்காங்க. இதில் முத்துக்கு பதில் சொல்கிறதையும் அவங்க கவுண்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு இருந்த தைரியம் கூட மற்றவங்களுக்கு இல்லை அங்கே. அதுவும் தீபக் மாதிரி ஆளுங்க ஜெஃப்ரிலாம் சும்மாவே எகிரிட்டு வருவார்ல, மஞ்சள் கிட்டலாம் என்ன எகிரிட்டு வந்திருப்பார் அவர். நான் கேட்குறேன், ஏன் சௌந்தர்யா கூட டீ பஞ்சாயத்தில் போட்டு கொடுத்துட்டான்னு அந்த எகிரினால இப்போ முத்து பேசும்போது ஏன் வாய் திறக்கல? ஜெஃப்ரிலாம் இருக்கிற இடமே தெரில மேனேஜரில், அவரில் ஏன் டாப் 8 வந்தாருன்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச அருண் கூட வந்திருக்கலாம். விஷாலை எடுக்கணும், தர்ஷிகாவை எடுக்கணும்னு சொன்ன அன்ஷிதா ஜெஃப்ரி எடுத்துகிட்டு அருணை போடணும்னு சொல்லியிருந்தா கூட நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். இப்போல்லாம் ஜெஃப்ரியும் அப்போ உட்காந்துட்டு தான் இருக்காரு. அவரும் வந்து ஏதோ பூசி மழுப்பிக்கிட்டு, ஏன்னா ஜாக்லின் அக்கா இருக்காங்க, சௌந்தர்யா அக்கா இருக்காங்க, தீபக் அண்ணா இருக்காரு, அப்படியே வந்துட்டு ஓட்டிடலாம் தள்ளிடலாம் வண்டியை அப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு.
அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி மண்டையை கழுவுறது யாரும் கேட்காதீங்கடா அப்படின்னு சௌந்தர்யா அவங்க புலம்புவாங்க. இவர் அன்ஷிதா கிட்ட உட்காந்து இப்போ இது வரைக்கும் வந்து இந்த சைக்கிளிங் ஓட்டுறதுல வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் யார் இந்த சைக்கிளை ஓட்டணுங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம்னா இங்கே ராணுவ வந்து அன்ஷிதாக்கும் ராணுவுக்கு ஆல்ரெடி ஒரு கோல்டுவாக இருக்கும். நான் அதை பற்றி ஃபஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். அப்படி இருக்குமா நான் நேற்றே சொன்னேன் அவங்க அன்ஷிதா தான் இதை ஆரம்பித்தாங்க, அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு. நான் அப்படி சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன் அவங்க லாங்குவேஜில் சொல்லுவாங்களே முத்துக்கிட்ட ஃபஸ்ட் வீக்கில் எனக்கும் உன் கூட பேச இஷ்டம் இல்லை அப்படின்றத திருப்பி சொல்லுவாங்கல்ல முத்துவை. அதே மாதிரி தான் இப்போ ராணுவையும் நான் அப்படி சொல்லலாம் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ராணுவம் வந்து மார்க் பண்ணி நான் இப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு அவர் மார்க் பண்ணி சொல்லுவார். அப்போ அதை மட்டும் கண்டுபிடிச்ச ரயான் இவ்வளோ நேரம் அன்ஷிதா சொல்லும்போது வாய் திறக்கல. இப்போ ரயான் ராணுவ சொல்லும்போது மட்டும் நீ அப்படி மார்க் பண்ணுற ராணுவ அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாயிண்ட்டும் கேட்கணும். ராணுவுக்கு ஒரு கொள்வர் இருந்துகிட்டே இருக்குது. அன்ஷிதா வந்து ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்த ஃபுல் பாட்டம் 7க்கு நம்ம லீடர் ஆகிடணும். எப்படி டாப் 8க்கு முத்து பொண்ணு பண்ணிருக்காரு இந்த சைடுக்கு பாட்டம் 7க்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் எடுத்துடணும்னு அன்ஷிதா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க போட்டிருக்க பிளான் நோட்டில் ராணுவ வந்து தன்னோட கேம் ஆடணும்னு அவர் ஒன்று ட்ரை பண்ணிருக்காரு. இந்த இடத்துல ராணுவ மேலே எனக்கு தப்பு இருந்த மாதிரி தெரியல. அன்ஷிதா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து பண்ணணும். இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து இது லேபர் மேனேஜர்ஸ் 2 டீமும் சேர்ந்து உட்காந்து இவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்வாப் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து எங்கள் சைட்லேருந்து அன்ஷிதாவை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். இது ஃபஸ்ட் நான் என் டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ராணுவுக்கு சொல்லணும். ராணுவ சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் ராணுவ வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு அந்த இடத்துல ராணுவுக்கான கன்சிடரேஷன் ஒரு வழியாக அன்ஷிதா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சரி உங்களில் அந்த யூனியன் லீடர் யாருன்னு சொல்லுங்கள், இந்த 3 பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து 3 ஆர் சொல்கிறாங்க. ரயான், ரஞ்சித், ராணுவ் அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது ராணுவ் வந்துடுறாங்க. ஒரு வழியாக ராணுவ யூனியன் லீடர் ஆக்கிடுறாங்கப்பா. ஸோ இந்த கேமுக்கான ட்விஸ்ட் ஆரம்பமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக எதையாச்சும் ஒன்று ராணுவ் பண்ணுவார். கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரோ, டாஸ்க்குக்காக பண்ணுறாரோ, இல்லைனா அவரோட இண்டிவிஜுவல் கேமுக்காக பண்ணுறாரோ, ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்படி அவர் பண்ணுற பட்சத்தில் ரயான் எதுவும் பண்ணலைன்னா இந்த வாரம் எலிமினேஷன் ரயான் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே யோசித்து ரயான் இந்த டாஸ்க்லையாவது ப்ளே பண்ணியிருக்கணும். இங்கே ரயான் இருந்த இடமே தெரில. ராணுவாவது தெரிஞ்சது. இப்போது யூனியன் லீடர் ஆனப்புறம் இன்னுமே அவருக்கு அதுக்கான விஷயத்தை எதையாச்சும் எஃபோர்ட் போடுவார் ராணுவ். பட் ஆனால் ரயான் போடலை. ஆனால் அவர் போடலைன்னா அது அவருக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் கைஸ். இதுக்கப்புறம் முத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவார். அவர் தெரிஞ்சே தான் பண்ணுவார். தெரிஞ்சே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்ன சொல்கிறது, அது அவர் தெரியாமல் பண்ணாருன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். முத்து ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுத்தாங்கன்னா முத்து ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறவர் ராணுவ் வந்து அந்த விசில் வாஷிங்கில் ஒரு பாத்திரம்னு சொல்லிட்டு வாங்குறானவனு கூட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்தவருக்கு இவர் செய்யறது தப்பாக சரியான்னு தெரியாதா? அந்த ஒரு தப்பு செய்யும் போது அதை யாரும் கார்னர் பண்ண மாட்டாங்கன்னு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை கார்னர் பண்ணாலும் நம்ம அதை பேசிக்கலாம்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் பிக் பாஸே சொன்னால் என்ன பண்ணி ஆகணும்? அப்படி ஒரு ஆப்பு தான் வார்னிங்கை தான் பிக் பாஸ் வந்து முத்துக்கு கொடுத்தாரு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முத்து இப்படி ஆடுற கேம் தான். எனக்கு முத்துவை பிடிக்காதுன்னெலாம் இல்லை. இப்படி ஒரு மேனிப்புலேஷன் கேம் ஆடாதீங்க. முத்து பேச வேண்டிய இடத்துல பேசலாங்க. அந்த கேமே பேசி ஆடுறது தான். பட் ஆனால் மற்றவங்க மண்டே கழுவி ஆடாதீங்க. நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு வைக்காதீங்க. இதுக்கு ஒரு அப்பட்டமான உண்மை அந்த யூனியன் லீடர் விஷயம்தான். அந்த யூனியன் லீடர் விஷயத்தில் அவ்வளோ பேசுகிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு நியாயமான ஒரு விஷயத்துக்கு எங்களால் இது ஒத்துக்க முடியாது. ஒருத்தவங்க மட்டும்தான் யூனியன் லீடராக வரணும்னா அந்த ஒருத்தவங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கு உண்ணாவிரதமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணியோ அந்த கேமை சுவாரஸ்யமாக்கிருக்கலாம். ஏன்னா அது நியாயமான குறிக்கோள், நியாயமான கோரிக்கை. அது எல்லா சொசைட்டியில் நடக்கிற யதார்த்தமான உண்மை. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இது இப்படி தான் யதார்த்தமாக நடக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்காக அருண் அதை பண்ணியிருக்கலாம். அன்ஷிதா அதை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு சண்டை வராமல் இருக்கணும்னு ஒன்று பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஈகோ கிளாஷில் பர்சனல் அட்டாக் போட்டுக்கிறீங்க. எனக்கு இது நியாயமான விஷயத்துக்கு சண்டை போடுறது பெருசா இல்லை நியாயமே இல்லாமல் உங்கள் ஈகோக்காக சண்டை போடுறத கண்டென்ட்டாக கொடுக்கறது சுவாரஸ்யமானு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்ட்டு புரியல. பட் ஆனால் இது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி வார்னிங் தான் வந்து முத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். எனக்கு கேட்டால் பிக் பாஸ்க்கு வந்து டஃப்பு கொடுக்கறது முத்து. ஏன்னா உள்ளே யாரும் டஃப்பு கொடுக்க மாட்டாங்க முத்துக்கு. அதனால் பிக் பாஸே டஃப் கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு பல்பு கொடுத்த மூமெண்ட் ஆகட்டும், அவரை மாட்டி விட்ட மூமெண்ட் ஆகட்டும், இப்போ வார்னிங் கொடுத்த மூமெண்ட் ஆகட்டும், 3மே பிக் பாஸ் தான் பண்ணார். உள்ள கண்டஸ்டன்ஸ் யாருமே பண்ணலை. அதுதான் அங்கே பிரச்சனையே. இதுதான் இவரோட ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ முத்து ஃபேன்ஸ் கொஞ்சம் அந்த ஆங்கிளில் முத்து வரட்டோங்க, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வரட்டும், மேனிப்புலேட் பண்ணி வர வேண்டாம். அதுதான் எனக்கான ஒப்பீனியன். ஸோ அவர் பிக் பாஸ் வந்து என்ன வான் பண்ணார் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இதில் இதுதான் நடந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ராணுவ வந்து யூனியன் லீடர் ஆயிட்டார். அவரோட கேம் இப்படி இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.